ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்குறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட் சமையல்ல வந்து நம்ம எக்கு அப்படியே எக் மசாலா மாதிரி பண்ணலாங்க. அது எப்படி பண்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. சிம்பிளா பண்ணலாம், ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 2-3 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிளா அது எப்படி உடச்சி விட்ட முட்டை உடச்சி ஊற்றி நம்ம முட்டை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட் போட்டுக்குவோம். எவ்வளோ வேணுமோ 2 தக்காளிக்கு பாருங்கள், கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. நல்லா சால்ட்டு வெங்காயத்தில் போட்டுருங்க. வெங்காயம் வதங்குறாங்க பாருங்க. வெங்காயம் வதங்கிச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டேன். நானும் தக்காளி நல்லா கொஞ்சம் மசிங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். தக்காளி நல்லா வெந்து வந்து எவ்வளோ காரம்னு நல்லா போட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை வாசனை தக்காளி எல்லாம் வெந்து நல்லா 5 நிமிஷம் மூடி பாருங்கள். நல்லா கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை 6 முட்டை உடைச்சி அப்படி ஊற்றுவோம். 6 முட்டை போட்டுக்கிறேன். கலக்காமல் அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சிடும். பாருங்க, முட்டை அப்படியே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி அவ்வளோதாங்க. யார் யாருக்கு இந்த முட்டை எடுத்து உடச்சி விட்ட எக்கு பிடிக்குமா அவங்க மறக்காமல் அஸ்வின் சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது வச்சு சிம்பிளான முட்டை ஃப்ரை சிம்பிளாக பண்ணியாச்சு. பாருங்க, வெங்காயம் போட்டு அவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோம். முட்டை அப்படியே முழுசாக வரும். தக்காளி வெங்காயம் எக் ஃப்ரை பண்ணியாச்சு. எக் ஃப்ரை யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள்.